டேய் இந்த பேப்பரை குறா. ஐயோ மிஸ் வராங்களே. எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதோ வரும். மறந்துட்டேனே. இல்லை இல்லை அது இல்லை. தம்பி மறைச்சு எழுதுப்பா, அந்த பையன் பார்த்து எழுதுறான். அவன் என்ன பார்த்து எழுதுறானா? சரி மிஸ். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. படிப்போம்ல ஒரு மண்ணும் இல்ல, பேச சொன்னா மட்டும் ஒரு நாள் முழுக்க வாய்க்கிலே பேசிக்கிட்டே இருக்கிற. இதுக்குதான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்து ஏன் உசுர வாங்குதுன்னே தெரியல. இன்டர்னல் எக்ஸாம் வருது, உன் மார்க்லயே கழிக்கிறேன் பாரு. டேய் விட்றா. விடவே மாட்டேன்டா. 12th பப்ளிக் எக்ஸாம் ஸ்கூல் முடிச்சிட்டு போகும்போது அந்த மேம் முன்னாடி எவ்வளவு நக்கலா பண்றேன்னு மட்டும் பாரு. இந்த ஸ்கூல்ல இருக்க பெஞ்ச் ஃபேன்லாம் வச்சு தான்டா போவேன். ஆமா மச்சான், நீ சொல்றதுதான் கரெக்ட். நானும் வரேன். ஸ்கூல் முடியட்டும்டா. இருக்கு மச்சான், ஒரு வழியா 12th எக்ஸாம். இல்ல ஸ்கூலே முடிஞ்சிச்சுடா. ஆமாண்டா. சரி வா, நம்ம போயிட்டு ஸ்கூல்ல ஃபேன் லைட்லாம் வச்சுட்டு வருவோம். இல்ல வேணாண்டா, இனிமே ஸ்கூலுக்கே போக மாட்டோம். அது நினைச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. அதுவும் இல்லாம அந்த மிஸ் இன்டர்னல் எக்ஸாம்க்குலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கடா. அந்த மிஸ் இல்லைனாலும் கஷ்டம்தான். அப்போ எப்படா நக்கலா பண்ண முடியும்? கரெக்ட் தான்டா. சரி விடு. டேய் மிஸ்டா. என்னடா எக்ஸாம்ல எப்படி எழுதுறீங்க? சூப்பர். இதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. பெரிய லைட் என்ன மறந்துடாங்கடா? மறக்க மாட்டேன். ஹரிஷே, நேரா கிச்சனுக்கு. சரிங்க. அங்க ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதை திறந்து கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், அதுல ஒரு கிளாஸ் ஊத்திக்கோ. சரிங்க. அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு மேல பாத்தனா ஒரு பக்கெட்ல குட் டே பிஸ்கெட்லாம் இருக்கும், அதுல ஒரு பாக்கெட்டை எடுத்துக்கோ. சரிங்க. அப்படியே அது பக்கத்துல பாத்தனா ஒரு டப்பால மிச்சர் இருக்கும், அதுல கொஞ்சம் கொட்டி மூணுத்தையும் பொத்தனாப்பல எத்தனோடா. ரொம்ப பசிக்குதுடா. நீயே போய் எடுத்துக்கடா வெண்ண. டேய் போலாம்டா. இரு வரேன். அண்ணா. அண்ணாவா? ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன், கொஞ்சம் பைக் மட்டும் தரீங்களா? எடுத்துட்டு போ. டேய் உன் கூட போன அண்ணன் தான்டா அவரு. அப்புறம் என்னடா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க? ஆமா, நீ எப்படி கூட? போடா பைத்தியக்காரா. டேய் டிவி முன்னாடி நிக்கிற நவுற எருமை பண்ணி. டேய் லூசு கூமுட்ட. 290 மார்க் தான் எடுத்திருக்க. இப்ப எப்படி வெளில தலை காட்டுவேன்? சொல்லு சொல்லு சொல்லு. என் பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான். கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்கடா. ஹலோ 290 வாங்கியிருக்காங்க அத்தை. 290 தான் எடுத்திருக்கான். பாஸ்லாம் ஆயிட்டானா? மார்க் 290 தான். ஆமா, என் சித்தப்பா பையன் பேரு சுரேஷ். ஓ, அவங்க அக்கா ஹஸ்பண்டோட தாத்தாவோட பேரனா நீங்க? சரி சரி சரி. 290 எடுத்திருக்கான். 290 எடுத்திருக்காங்க. யாருமா? யாருன்னே தெரியலடா. யார் யாரோ போன் பண்ணி மார்க் கேட்டுட்டு இருக்காங்கடா. போன்லாம் ஆஃப் பண்ணி விடா. யாருமே இனிமே மார்க்கே கேட்க கூடாதுடா. அக்கா, நான் கன்னியாகுமரில இருந்து வரேன். உங்க கணேஷ் மாமா இருக்காருல, அவரோட சித்தப்பா பையன் இப்ப கூட துபாய் போறாரு. அவரோட. நிறுத்து. என் பையன் 290 மார்க். அப்படியா? ஓகேக்கா. அப்புறம் சுவாதி அக்கா பையன் 12th தான். அவன் வீட்டுக்கு போவோம். ஓஹோ. அதோ வந்துட்டம்பா. செம ஜோரு. எப்பா இது மக்காத குப்பை, இது மக்கற குப்பை. ஏகோ இதுல என்னக்கா இவ்வளவு பிளாஸ்டிக் கிடைக்குது? உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? சாரிப்பா சாரிப்பா. இந்த வாட்டி இது மாதிரி பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் ஃபைன். சரிப்பா. எத்தனை வாட்டி தான் சொல்றேன்னே தெரியல. டேய் கிச்சன்ல இருக்கிற குப்பை தட்டுல யாரா பிளாஸ்டிக்க போட்டது? நான் தான்மா போட்டேன். நானும் அதுல தான் போட்டேன். ஏமா என்னமா ஆச்சு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அதுல பிளாஸ்டிக் போடாதீங்கன்னு. பிளாஸ்டிக் போறதுக்குன்னு தனியா ஒரு பை வச்சிருக்கல, அதுல போட வேண்டியதானடா. அவர் என்ன போட்டு அப்படி திட்டுறாரா? மா எந்த கவர்னு மறந்து போதுமா, அதுக்குதான் வித்தியாசம் தானே தெரியும். அதானே ஐடியா. இந்தம்மா இனிமே இதுல குப்பையை போடு. இந்த குப்பை தொட்டில மக்கிற குப்பைக்கும் மக்காத குப்பைக்கும் தனித்தனியா கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ போடும் போதே நம்ம கரெக்டா போட்டுடலாம். இந்தாப்பா, இந்த ஏரியாலே நீ தான்க்கா பர்ஃபெக்டா கொடுக்குற. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணா இங்க டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேய் அம்மா செம டென்ஷனா இருக்காங்க, பாத்துரு. சரிடா. இவன் ஏன் கன்னத்திலே கை வச்சிட்டு இருக்கான்? ஐயோ அம்மா. டேய் கிச்சன்ல என் போன் இருக்கும், எடுத்துட்டு வா. சரிம்மா.
எங்கேயுமே இல்லையே. திட்டு போறாங்க. அம்மா ஃபோன் அங்கே எங்கேயுமே இல்லைம்மா. இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் நீ வரதுக்கு முன்னாடி போன் எடுத்து வந்து என் பக்கத்துல வச்சுக்கிட்டேன். ஒரு வேலை செய்யாத போ. தீபாவளி பலகாரத்தை சீக்கிரமா காலி பண்ணியே ஆகணும். அதுதான் என் மிஷன். பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட்டு. சும்மாருடா. என்னடா கேட்ட? என்னப்பா என்னாச்சு? சொன்னா கேளு. சும்மாருடா. அட போப்பா, பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது இருக்கா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. தீபாவளிக்கு செஞ்ச பலகாரம்லாம் நிறைய இருக்குடா. இந்தா சாப்பிடு. ஏங்க தூங்குறீங்களா? ஆமா. இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. ஹரிஷே இந்தா அதிர்ஷ்டம் சாப்பிடு. ஏங்க டிவி பார்த்துக்கிட்டு இந்த முறுக்க சாப்பிட்டுருங்க. சாப்பாடுல நீ சமைக்கலங்க. இந்தாங்க இது சாப்பிடுங்க. ஏங்க எங்க மாடிக்கா போறீங்க? இந்தாங்க ஒரு அதிர்ஷ்டம் சாப்பிட்டுக்கிட்டே போங்க. ஹரிஷே இந்த ஒரு முறுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுமா. நான் கக்கூஸ்க்கு போறேமா, தயவு செஞ்சு விடுமா. எப்படி தூங்குறான் பாரு. பாவம் அந்த ஏசி நைட்டு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு. தித்தான் தித்தான் திங் தலிக்கு. கொஞ்ச நேரம் அந்த ஃபேன் ஆஃப் பண்ண. பாவம் காலையில இருந்து சுத்திக்கிட்டே இருக்கு. பா எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருக்க. பாவம் அந்த போனு. அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா இந்நேரம் ஒப்பாரி வச்சிருக்கோம். பாக்குறான் பாத்துக்கிட்டே இருக்கான். பாவம் அந்த டிவி காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. யார் யார் என்னென்ன பண்ணீங்களோ நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டு சரி பண்றீங்க. நானா கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான். இவ ஒருத்தி 10ஆவதே படிக்கல, சும்மா தான் பேசிக்கிட்டு போய் காய்ஃபி எடுப்போ கண்டுபிடிக்கிறாளா? உனக்கு குக்கர் வீட்டுல எத்தனை வச்சு தெரியாது, இதுல பேச்ச பாரு. பருப்பு கீழே சிந்தி இருக்கு. அப்போ பருப்பு டப்பால இந்த காசை யாரோ எடுத்திருக்காங்க. கிச்சன் ஸ்லாபோட ஹைட் 7 அடி, அதாவது 210 சென்டிமீட்டர். சுபுவோட ஹைட் 6 அடி, அவங்க அப்பாவோட ஹைட் 5 அடி, வெற்றியோட ஹைட் 5 அடி. கிச்சன்ல எப்பவுமே இல்லாத ஸ்டூல் இன்னைக்கு இங்க இருக்கு. சுபுவா இருந்தா ஸ்டூல் தேவையில்ல, அவங்க அப்பாவா இருந்தா இந்த காசே தேவையில்ல. அப்போ இங்க இருந்த காசை எடுத்தது வெற்றி. மாமா சரிம்மா நான் தான் எடுத்தேன், மன்னிச்சிருமா. என்ன பத்திரிக்கை வைக்க 30 நிமிஷத்துல வீட்டுக்கு வரீங்களா? சரி மாமா. என்னடா பாக்குற? மாமா வராங்களா? க்ளீன் பண்ணணும் வா. நான் பெருக்கிறேன், நீ பின்னாடி மா போட்டுக்கினே வா. சரிம்மா. அந்த கோயில் தெரு இருக்குல்ல, அதுக்குள்ள தான் அப்படியே வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருங்க. 5வது வீடு. அந்த ப்ளூ கேட் தான். வாங்க அப்படியே உள்ள வாங்க. சுப்புலட்சுமி மாமா உள்ள வாங்க. பா வீடு நல்லா கிளீனா வச்சிருக்கேம்மா. நம்ம வீடு எப்பவுமே கிளீனா தான் மாமா இருக்கும். அம்மா அண்ணா சும்மா இல்லடா.